மானங்கெட்ட காதலிக்கிற பசங்கள ஒதுக்குப்புறமான இடத்துக்கு பொண்ணுங்கள ஏன்டா அழைச்சிட்டு போறீங்க? இந்த மாரி தான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. ஏற்கனவே தஸ்வந்தன் ஒரு சின்ன பொண்ண கெடுத்து கொன்னான். அதே அது கொலை இல்ல அப்படின்ட்டு அந்த பையனுக்கு தண்டனை இல்லாம நிரபராதின்ட்டாங்க. அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகத்தில ஒரு பொண்ணு ஞானசேகரங்கிறவன் ரேப் பண்ணியிருக்கான். அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. அவன் வெளியில சந்தோஷமா இருப்பான். அடுத்தது கோயம்புத்தூர். இந்த மாரி ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு பொண்ண அழைச்சிக்கிட்டு எதுக்கு போறீங்க? நம்ம மேலே தப்ப வச்சுக்கிட்டு அந்த கஞ்சா குடிக்க பழகுவல குறை சொன்னா என்ன பண்ணும்? கஞ்சா போதையில அவனுங்க என்ன பண்ணுறான்னு, ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே புரியாது. தயவுசெய்து காதலிக்கிறவங்க இந்த மாரி ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போகாதீங்க தயவுசெய்து. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கள்ல, என்னென்ன சம்பவம் நடந்துகிட்டுருக்குன்னு. நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியில தெரியாம நடந்த ஒரு விஷயம்லாம். ஒரு பொண்ணுக்கு கேஸ் குடுக்காம போயிடுதுங்க. இந்த மாரி நெறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இது அரசியல்ல சொல்லப்படணும்னு இல்ல. நம்ம தான் திருத்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அரசியல்ல ஒண்ணும் அவங்கள என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. சட்டம் தான். சட்டத்த உடைச்சிட்டு எப்படி வேணாலும் அவனுங்க வந்துருவானுங்க. தயவுசெய்து காதலிக்கிறவங்க ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போகாதீங்க. இத தான் நான் சொல்றேன். யாருக்கு கெட்ட பேரு? பொண்ண பெத்தவங்களுக்கு கெட்ட பேரு, இந்த பையனுக்கு கெட்ட பேரு, எல்லாத்துக்கும் தானே கெட்ட பேரு. அந்த பயலுவ ஒதுக்குப்புறமான இடத்துல எவன் இருப்பான்? திருட்டு பயலுவ, கஞ்சா குடிக்க பயலுவ தான் இருப்பானுங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். காதலிக்கிறவங்க தயவுசெய்து அந்த மாரி இடத்துக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த மாரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. நம்ம பொம்பள பிள்ளை வச்சுருக்கோம்னா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாரி இருக்காதீங்க. ஏன்னா சட்டம் இந்த மாரியெல்லாம் இருக்குது. நெறைய தவறுகள் நடக்குது. முதல் ஒரு ஏரியாவில் ஒருத்தவன வெட்டி கொல்றாங்க. அந்த மாரி நடக்குது. தயவுசெய்து நம்மளுடைய நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இனிமேல் காதலிக்கிறவங்க ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, பேசாதீங்க, தனிமையில் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும் தயவுசெய்து.